சுச்சி ரிவ்யூ கிடையாது, சுச்சி vlog. இன்னைக்கு எங்கள் வரலட்சுமி நோம்பு இந்த மாவளையோட நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரேமாக்கா, மகேஷ் அம்மா இவங்க எல்லாருமே இனிமேல் தான் வருவாங்க. ஃப்ரீயாகவுமே 9:30, இப்போ மணி 8:30 ஆகுது. ஸோ நம்ம வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மாவளையை வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டார்டர் பண்ணிட்டேன். குத்தி விட்டு அது வந்து இப்படி ஆகுறதுக்கு நீங்கள் இப்படி வந்து ஸ்டார்டர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். இதை வாசலில் கட்டுவோம், வரட்டும். இன்றைக்கி நம்ம வந்து அலங்காரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்படி வரலட்சுமி நோம்புக்கு ரெடி பண்ணுறோம். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து பூஜை ஜாமானுக்கெலாம் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சந்தன குங்குமம் எல்லாம் கழுவி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து தோரணம் கட்டியாச்சு. அப்புறம் வந்து ரொம்ப எப்போவுமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த தோரணம். ஸோ முன்னாடியுமே கட்டியாச்சு. ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும். இன்றைக்கி ஆர்த்தி பர்த்டே வேறு. ஆனால் பர்த்டே டெக்கரேஷன் இன்றைக்கி ஒன்றுமே பண்ணல. இல்லைனா மேக்ஸிமம் பலூன் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணுவோம். பட் இன்றைக்கி இந்த இதுக்கே ஓடுறதுனால எங்களால் அதை பண்ணவே முடியல. வெளியில் எல்லாமே டெக்கரேஷன் நானே அதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த வருஷம் ஆர்த்தி பர்த்டேயுமே பூஜையோடையே செலிப்ரேட் பண்ணுவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த அழகான தோரணங்கள், சாமி ரூமு எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இந்த இப்போது ஒரு 9 மணிக்கிட்ட அவங்க வந்துடுவாங்க. பூஜை ரூமையுமே ஃபுல்லாக பாருங்க வெளிச்சமாக இருக்கா. ஸோ இங்கேயுமே தோரணத்தை கட்டிட்டு இன்னும் இந்த விளக்கு இதெல்லாம் வைக்கணும். ஸோ வரட்டும் பிரியா. பிரேமாக்கா இந்த அவங்க பேத்தினால லேட்டு. இந்த அவ்வளோதான். இந்த அம்மா கிட்டலாம் போக முடியாது இப்போதைக்கு. ஸோ வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு எடுக்கணுமா அம்மா? கிராம்பு எடுக்கணும். எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு மணி 10 போகுது. பச்சை கற்பூரம் எல்லாம் எடுத்தாச்சு. ஆக்சுவலி இந்த பிரியா வந்துட்டானா அரிசியை போட்டுட்டு 10:30க்குள்ளே அம்மனுக்கு காப்பை கட்டிட்டு நம்ம இந்த அரிசியை போடுறத மட்டும் நிரப்பி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அலங்காரம் மற்றதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம். அப்புறம் அம்மனை தூக்கி வைக்கிறது வந்து ஒரு 12:30 மணிக்கு மேலே பார்த்துக்கலாம். ஹாய் எழுக்கண்ணே, வணக்கம் போடுங்க. மஞ்சள் கலர் ட்ரெஸ் தானே போட்டு வர சொன்னோம். ஆரஞ்சு வந்து சாயந்தரம். ஸோ நாங்கள் வந்து இந்த எங்கள் வீட்டுக்கு அம்மா எல்லோரும் வந்துட்டாங்க. பூஜையை ஆரம்பிக்கிறோம். ஆமாம், மஞ்சள் தானே காலையில் போட சொன்னது. சரி நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம். வெள்ளி வந்து ஃப்ரீயாக குழந்தைய பயன்படுத்தினாங்க. ஏமா 3 ஜாதிக்காய் வச்சிருந்தேனே. எது 3 வச்சது பையில விழுந்துருச்சா நம்ம தெரியல. பிரேமக்கா இல்லை அவளை வர சொல்லுவோமா? ஒரு 2 நிமிஷம் வந்து தூக்கிட்டு போக சொல்லுவோமா? அம்மன் ஆக்குங்க. ஆர்த்தி போடணும் போல. கொஞ்சமா கொடுங்க. இந்த இதில் கூட ஆக்கலாம். நான் அடுத்து வெள்ளி காயின் வந்து இதில் ஆக்கலாம். ஆக்கணும். ஆர்த்தி
கொச்சூண்டு ஆக்கிட்டு ಇರಾ ಕಾಯಿನುಳ್ಳ ಎಲ್ಲ ನಾನು ಹಾಕಿಬಿಟ್ಟೆ ತಂಬಿ ಶ್ರೀವಂತ ಕಣೆ ಹಾಕಣೆ ಶ್ರೀವಂತ ಹಾಕ್ಬೇಕಲ್ಲ ಅಡ್ಡ ಕೈಲಿ ಹಾಕ ಹಾಂ ಹಾಕ 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 ಹಿಂಗೆ ಬಾಚಿ ಹಾಕ ಸಾಕಾ ಹಾಕ ಹಾಕ ಹಾಂ எல்லாரும் கணக்கு போட்டோமா ಯಾತಲ್ಲ ಕಿಮ್ಮಿಲಿ ಮಡಗ್ತೀಯ ಸಾಬಿ ಮಕ್ಕಳು ಶ್ರೀವಂತ್ ಹಾಯ್ ಹೇಳು எனக்கு வந்து என்னை வந்து ஏன் கண்ணாடி தொடச்சது சரி வந்து ஏதாவது செய்யணும்ல வந்தது லேட்டில் வந்து அதை சரி பண்ணுங்க சரி பண்ணுற வேலை தானே உங்களோடதெல்லாம் இந்த ஒரு ஆள் வந்து சொல்கிறதுக்குனே வரும் அப்பையா இப்பையா இது இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஏரியாவே வந்து மஞ்சளாக இருக்கிறது நாங்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிட்டோம் இன்னும் வந்து தூக்கி வைக்கணும் காப்பை வந்து 12:30 மணிக்கு கட்டுவோம் கண்ணாடினா ஏன் இதே தெரியுது அந்த அண்ணன் எப்படி பார்த்து அப்படி உட்காரு அண்ணன் பாப்பாவும் மஞ்சள் ட்ரெஸ் அந்த அத்தைகிட்ட சொல்லி மஞ்சள் ட்ரெஸ் ஆரம்பி காமாட்சி அம்மனை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லு கோவில் கும்புறதுனால காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏத்தணும்ன்றதுனால காமாட்சி அம்மன் விளக்கு காமாட்சி அம்மன் வந்து இப்போ வாங்கியிருக்கோம் பாருங்கள் இது வந்து என்னது நம்ம ஆர்டரின் பேரில் வாங்கினோம் சரி அன்பாக்சிங் வந்து அவளோட இருந்ததுனால பிரிப்போம் காமாட்சி அம்மன் மகிமை இப்படி வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காமாட்சி எவ்வளவு புதியான தெய்வம் தெரியுமா எல்லாருக்குமே காமாட்சி அம்மன் கோயில் கும்பிடுறவங்க அதனால காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏற்றணுன்றதுனால இந்த வருஷம் ஆர்டர் போட்டு எப்படியோ வாங்கியாச்சு 1 இயரா சொல்லி இப்போதான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கோங்க ஸோ தனியாக இது பண்ணி கொஞ்சம் நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம் டக்குன்னு காமாட்சி அம்மன் ஸோ வந்து இதுதான் கரும்பு வச்சு நம்ம வந்து தனியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி மீனாட்சி மெட்டலில் தான் வாங்கியிருக்கோம் காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்கிறது வந்து கஜலட்சுமி விளக்கு இது எப்படி இருக்கு கஜலக்ஷ்மி இந்த வருஷம் எப்படிமா இருக்கு ஓகே ஸோ இந்த வருஷம் அந்த ஒரு போட்டேன்னா ஒரு பழைய பட்டை அதுக்காக இந்த புதுசு பூ கூட வாங்கினேன் நெளிஞ்சு நுழிஞ்சு இருந்துச்சு ஸோ அதனால சரி ஒரு அர்ச்சனை கூடையும் வாங்கிட்டு
ஒரே பிஸியா. இப்படி தான் வந்து வீடே பரபரப்பாக இருக்கும் காலையில் நேரத்தில். இன்னும் வந்து நாங்கள் ஒரு 12:30 மணிக்கு மேலே நாங்கள் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு 12:30 மணிக்கு மேலே ஆகுறனால நம்ம வந்து வளையல் எல்லாமே கட்டிடலாம். ஆளாளுக்கு வந்து வளையலை எடுத்து வச்சுட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்கங்க இன்னைக்கு எங்களோட விசேஷத்துக்கு பின்னாடி. என்னதுன்னா நாங்கள் கட்டிட்டோம் காப்பை. முதல் சாமிக்கு வந்து இப்படி கையில் பிடிச்சி நாங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கட்டிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். அவளுக்கு நான் கடைசியாக கட்டி போட்டீங்களா? இதுல மட்டும் காப்பனை கட்டிட்டு சாமி ரூமுக்குள்ள பாருங்க. சாமி ரூம்ல எல்லாமே அங்கதான் வச்சேன். அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள இருக்கான்னு பார்ப்போம். அட்டைப்பெட்டியா இல்லையே, இப்பதான் பூரா எடுத்து வச்சேன். என்ன சொல்லு, என்ன எது இத என்ன வேணும்? அத்தை வேணுங்க, அப்பத்தாவ இருக்காது. சரி நான் வந்து கேட்குறேன். ஆர்த்தியில் உள்ள படிச்சு ஆமாம் வர சொல்லுங்க. நீங்கள் வாங்க கட்டி லாஸ்ட்டாக கட்டி பாருங்க. இட்லி பேசி கட்டிட்டு போய் காலம் உடக்கி கொடுத்துரு. தண்ணி கிணக்கு
போனாலும் எங்களுக்கு போக தெரியாது. தெரியுதுல்ல கொஞ்ச நாள் மண்ணுல காலி படணும் அப்பதான் சுத்த ஒழிப்பு வராது. உட்காருவான் அம்மா அங்க உட்காந்துருக்கு பாரு காப்பு கட்ட மீன் ஜாக்கையில கட்டிட்டு வா அப்படியே அம்மா மடியில உட்காந்து கட்டு கூப்பிடு சுண்டு ஒரு பொங்கப்பானை பெருசு 1 கிலோ வேகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வரணும். உள்ள இருக்கு என்ன பண்றது? போனே பார்க்காம இருக்கா? ஆனா நான் 1 கிலோ தான் நான் போட்டுட்டேன். போயினா நீ பாப்பா ஒரு முட்டை ஒரு மாதிரி ஒரு சைடுல கிண்டி இறக்குனேன்னா வெள்ளம் ஒரு கிண்டி இறக்குனேன்னா கரெக்டா இருக்கும். மட்டும் வேற வேற எல்லாத்தையும் ப்ரௌன் கட்டி இருக்கலக்கா இங்கே இங்கே மண்ணச்சிக்காரி வந்து ஓடியா அவன் வந்து ப்ரௌன் கலர் கட்டியிருக்கான். அதுலேயே நான் தம்பி முன்னாடி வந்து தம்பி முன்னாடி இது கம்பி வாங்கினது எங்கே போச்சு என்ற மாயமாகவே மறைஞ்சிருச்சு. சரி நாங்கள் ஃபேஸை நல்லா கட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆல் வந்து நம்ம அலங்காரம் வந்து பண்ணியாச்சு. ஆல் செட்டு சாமி அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு வருவோம். என்னம்மா பண்ணுறீங்க? இங்கே வந்து கிச்சனில் வந்து பயங்கரமாக வேலை நடந்துட்டுருக்கு. நாங்கள் இன்றைக்கி வந்து தேடும் நாள் அப்படின்னு சொல்லி இருக்கும் போல். இங்கே பாருங்கள் என்ன டெக்கரேட்லாம் பண்ணிகிட்ருக்கு கொலக்கட்டையை. நாங்கள் வந்து அச்சை காணோம். ரெடி பண்ணுறது இந்த உதிரிப்பூவு, அதுக்கப்புறம் மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு. அப்பம் வெல்லத்தை வச்சுருக்காங்க. இது வந்து சுண்டல் அவிச்சு பொங்கல் வந்து வீட்டில் நம்ம நெய்வேத்தியம் வைப்போம். அச்சை காணனால இந்த கொலக்கட்டையை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம அப்படியே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து சாயந்தரம் மறுபடியும் நான் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு அடுத்து வர்றவங்கள எல்லாருக்குமே 6 மணிக்கு தான் கூப்பிட்ருக்கோம். காலையில் ஃபுல்லாக நம்ம சிறப்பாக வந்து சாமியை அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் நம்ம பூஜையில் மீட் பண்ணுவோம். இன்றைக்கி vlog நம்ம